ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைய நாளில் ஒரு சிறிய தலையங்கத்தை எடுத்து நாங்கள் தியானித்து இந்த ஆராதனையை நாங்கள் முடித்துக்கொள்ள போகிறோம். உங்களை குணமாக்கும் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை சுகமாக்கும் பரிகாரி. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசிக்காவிட்டால் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ போய் அந்த வஸ்திரத்தை தொட்டிருக்க மாட்டாள். அந்த விசுவாசத்தோடு போய் தொட்டதினால தான் 12 வருடங்களாக காணப்பட்ட வியாதியை கர்த்தர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. டாக்டரும் சுகமாக்குறார்கள், இயேசு சுகமாக்குறார். இதில் என்ன வித்தியாசம் தெரியும் சொல்லுங்க. டாக்டரும் சுகமாக்குறார், இயேசு சுகமாக்குறார். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. இருக்கா இல்லையா? டாக்டரும் சுகமாக்குறார், இயேசுவும் சுகமாக்குறார். சரி, உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு மனிதனுக்கு சரீரத்தில் கட்டி இருக்குமா இருந்தால் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி அதை மூவ் பண்ண எடுக்கிறார் இல்லையா? இல்லையாவுமா? சரி, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்? கத்தி எடுக்க மாட்டார், தொட்டு சுகமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கத்தி எடுக்க மாட்டார், ஒன்றும் எடுக்க மாட்டார், அப்படியே தொட்டாலே போதும். ஹல்லேலூயா. அவர் தொட்டாலே போதும், அற்புதம் நடக்கும். அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே போதும், அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அதான் டாக்டருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வித்தியாசம். ஹல்லேலூயா. டாக்டர் ரத்தத்தை வர வைப்பார், நம்முடைய ஆண்டவர் ரத்தத்தை வர வைக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லா உறுப்புகளும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடியினாலே அவர் அந்த வியாதிகளை கர்த்தர் தொட்டு சுகமாக்குவார். ஹல்லேலூயா. நாங்கள் தெரிஞ்ச வசனம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். என்ன கொஞ்சம் நீங்கள் கம்ப்யூட்டரில் போடுங்க ப்ளீஸ். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரனாகிய இயேசுவை வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேவன் அபிஷேகம் பண்ணினார். என்னமா? அதாவது தேவன் அவரோட கூட இருந்தபடியினால், தேவன் இயேசுவோடு கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராகவும் பிசாசுனுடைய வல்லமையில் அகப்பட்டவர்களையும் என்னவாம் குணமாக்குறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய விருப்பம் உங்களை எல்லாவரையும் சுகமாக்க வேண்டும் என்று அவர் சுற்றித் திரிகிறார். ஆமென். வியாதியில இருந்து உங்களை விடுதலை ஆக்க வேண்டும், பிசாசுனுடைய கட்டில இருந்து உங்களை விடுதலை ஆக்க வேண்டும், சூனியத்தில் இருந்து உங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சுற்றித் திரிகிறார். அதே போலதான் பிசாசும் சுற்றித் திரிகிறார். எவனை விழுங்கலாம், எவனை கொல்லலாம், எவனை அழிக்கலாம் என்று சொல்லி பிசாசு வகை தேடுகிறான். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவரா சுற்றித் திரிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரி, நம்முடைய இயேசு எல்லாவரையும் குணமாக்க வேண்டும் என்று சுற்றித் திரிகிறார். அங்கே பிசாசு எவனை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடுகிறான். எவனை நொண்டி ஆக்கலாம், எவனை அழிக்கலாம், எவனுக்கு கேன்சர் வியாதியை கொண்டு வரலாம், எவனை அங்கே மரணத்துக்களை கொண்டு வரலாம், எவனை கொள்ளலாம் என்று அவன் இரவு மகளும் 24 மணித்தியாலங்களும் பிசாசு தன்னுடைய வேலையை செய்து வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களை பாதுகாவலராக காணப்படுகிறார், எங்களை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. எங்களுடைய சரீரங்களை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. எங்களுடைய உறுப்புகளை அவர் பாதுகாக்கிறவர்.
எங்களுடைய நரம்புகள், எலும்புகள், ரத்தங்களை அவர் பாதுகாக்கிறவர். அவர் ஒருவருக்கு தான் எங்களுடைய சரீரத்தில் அதிகாரம் இருக்கிறது. வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட உடைந்த எலும்புகளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நரம்புகள் இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் அதை சுகமாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, அதுதான் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல இருந்தா ஆண்டவர் எங்களை சுகமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் நன்மை செய்கிறவராக எங்கள் மத்தியிலே காணப்படுகிறார். பாருங்க, பிசாசுக்குள்ளே, பிசாசுடைய பிடியில இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு டாக்டரால முடியாது, மருத்துவரால முடியாது, எந்த ஞானவனால முடியாது. ஆனால் பிசாசை திரட்டவும் அழிக்கவும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு மாத்திரம்தான் பிசாசை அழிக்கக்கூடிய சக்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியை நம்முடைய இயேசு சுகமாக்குவார், நம்முடைய ஆண்டவர் சுகமாக்குவார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. ஒரு நாள் நான் கொழும்புல ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் திடீரென்று ஒரு பாஸ்டர் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் வீட்டு கூட்டத்து போக வேணும் என்று. சரி என்று சொல்லி நானும் எனக்கு தெரிஞ்ச உதவி ஊழியக்காரனோட கடந்து சென்றேன். அங்கே போய் கூட்டத்தை முடித்து விட்டு நாங்கள் வாகனத்தில் ஏறிட்டோம். 2 வாலிப பிள்ளைகள் ஓடி வந்து சொன்னாங்க. 2 வாலிப பிள்ளைகள், நான் நினைக்கிறேன் 19 வயசு பிள்ளைகளாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஓடி வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எனக்காக ஒருக்கா ப்ரே பண்ணிட்டு போங்கேன்ட்டு. ஆனால் கூட்டத்துக்கு வரையில, ஆனால் கேள்விப்பட்டு ஓடி வாராங்க. அந்த விசுவாசம் அவங்களுக்கு காணப்படுது. வந்து எனக்கா ஜெபம் பண்ணிட்டு போங்க. அப்போ நான் சரியண்டு வீட்டுக்குள்ளே போனேன். போகும்பொழுது நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கா எதுக்காக நான் ஜெபிக்க வேணுமென்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு சாப்பாடு தருவாங்க, அதில் கரை சோறெல்லாம் இருக்கும், அது என்னோட கையில் எடுத்தோன்னே முழுவதும் இரத்தமாக இருக்கும், அது பார்க்க எனக்கு அசிங்கமா இருக்கும், அது எப்படி சாப்பிடுவார், சோறு கறி தான், ஆனா என்னுடைய கண்ணுல பார்க்கும் பொழுது அங்கே ரத்தமா இருக்குது, அந்த பிளேட்ல ரத்தமா இருக்கிறது, கறி ரத்தமா இருக்கிறது, சோறு ரத்தமா இருக்கிறது, எல்லாமே அங்கே ரத்தமா இருக்கிறது. அதனால எனக்கு சாப்பிட முடியாது. எவ்வளவு சாப்பாடு வந்தாலும் அதை பார்த்த உடனே எனக்கு அருவருப்பா இருக்கிறது, அது ரத்தமா இருக்கிறது, அது சாப்பிட முடியவில்லை என்று அவள் துக்கத்தோடு காணப்பட்டாள். என்ன செய்ய முடியும்? இது டாக்டரால முடியுமா? யாரால முடியாது. நம்மளே முடியாது, ஆண்டவரால் முடியும். இப்போ நான் சொன்னேன், சரி முழங்கால இருங்க, உங்களுக்கா நான் ஜெபம் பண்ணுவோம்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி போட்டு நான் போயிட்டேன். போய் அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணினாங்க, பாஸ்டர் கர்த்தர் என்னை சுகமாக்கி இருக்கிறார், ஆண்டவர் என்னை சுகமாக்கிறார். வாலிய பிள்ளைகள் எத்தனை நாட்களாக அந்த சாப்பாடை பார்க்க முடியாம இருந்தால், தன்னுடைய தாய் சமைச்சு கொடுக்கிற சாப்பாடு அதை பார்க்க முடியாம இருந்தாள். ஆண்டவர் மனதுருகி ஓடி வந்தார். அவருடைய விசுவாசத்தை பாருங்க. கூட்டத்துக்கு வரவில்லை, ஏதோ ஒரு கூட்டம் நடக்குது என்று சொல்லி கூட்டம் முடிய ஓடி வந்து, பாஸ்டர் ப்ளீஸ் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அவளுக்குள்ள இந்த விசுவாசத்தை கர்த்தர் எடுத்து போடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசம் அவளுக்கு இருந்தபடியினால் ஆண்டவர் அவளை சுகமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால மாத்திரம்தான் ஒருவனை சுகமாக்க முடியும். அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அங்கே வேதனைகள் இருந்தாலும் சரி, அவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். என்னை கர்த்தர் சுகமாக்கும், என்னை அவர் சுகமாக்குற பரிகாரி, அவர் என்னை விடுதலையாக்குற பரிகாரி என்று சொல்லி நானும் நீங்களும் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அவர் நன்மை செய்றவராக சுற்றித் திரிகிறார். அங்கே மனதுருக்கமுள்ள இயேசுவானவர், அவர் எங்கள் மீது மனதுருக்கம் வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் எங்களை அங்கே சுகமாக்குறவராக கடந்து செல்கிறார். வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே மத்திய புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 14:14 வாசித்துக் கொள்ளுங்கள்.
இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்க, ஆண்டவர் முதலாவது அந்த இடத்துல என்னடா மனதுருகிறார். அல்லேலூயா. அவர் மனதுருகிறா என்ன? என்னுடைய பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிறாங்க, என்னுடைய வாலிப பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிறாங்க, என்னுடைய குடும்பம் அங்க வியாதியோடு காணப்படுகிறான்னு சொல்லி முதலாவது ஆண்டவர் என்னடா மனதுருகிறார். அல்லேலூயா. அந்த மனதுருக்கம் இயேசுக்குள்ள இருந்ததுனால தான். வாசிங்க சிஸ்டர். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மீது என்னவா மனதுருகினாராம். அல்லேலூயா. அங்கே அவர்கள் மீது மனதுருகினாராம். ஆமென். வியாதி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு எவ்வளவு அன்பான தெய்வம். அவர் கத்தி எடுக்காமையே உங்களை சுகமாக்குவார், ஊசி போடாமையே உங்களை சுகமாக்குவார், மருந்து எடுக்காமையே சுகமாக்குவார். அதுதான் வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசுடைய வல்லமை. அல்லேலூயா. ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி இருக்குமா இருந்தா டாக்டர்கிட்ட போறது பிழை இல்லை, அது தவறு இல்லை. ஆனால் அவரை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய இயேசு பெரியவர். சொல்லப்போனா புலோமனஸ்தருடைய பெரிய சாட்சி ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லப்போனா ஓப்பனா சொல்லப்போனா சொல்லாம தானே சிஸ்டர், அதாவது இந்த வாய் இங்க வந்தது, இந்த வாய் இங்க வந்தது, இன்றைக்கு சரியா இருக்கிறார். காரணம் என்ன? இயேசு தான் அவங்களை சுகமாக்கினது. இயேசு. இது ஒரு பெரிய சாட்சி. அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரி, எவ்வளவு பேர் ஆண்டவர் எவ்வளவு தூரம் நான் நம்பிக்கை வைத்து அவர் மீது விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு பரிகாரிய வந்து எங்களை சுகமாக்குவார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனால முடியாதது எங்கேயும் எழுதப்படவில்லை. ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை. ஒரு நாள் நானும் ஒரு ஊழியக்காரன் வீட்டை போய் கொண்டிருந்தேன். தகப்பனுக்கும் பே, மகளுக்கும் பே. போவீங்களா உள்ளுக்கு? தகப்பனுக்குலாம் பே, மகளுக்குலாம் பே. இதெல்லாம் கொழும்புலாம் நடக்குது. அங்கே கொழும்புல கூடுதலையாக மூலம்பலையாக தொங்க விடுவாங்க, சொல்லுவாங்க அது பாதுகாப்புண்டு. அது சூனியம். ராஜாபுரருக்கு தெரியும். மூலமூலையாக தொங்கும் சொல்லுவாங்க. ஏன் இது கட்டியிருக்கிறீங்கன்னா அது உங்களை பாதுகாப்புக்காக. அங்கே ஒரு பாதுகாப்பும் இல்லை, எங்களை அழிக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்குது. அப்போ ஒரு நாள் நான் அந்த வீட்டை போனேன். தகப்பனும் மகளும் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளையும் இருக்கிறாங்க. பாவம், அப்பாவி குடும்பம். இயேசு அப்போ தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. போகும் பொழுது நான் சகோதரிக்கு ஜெபித்தேன், கண்ணை மூடி தான் ஜெபித்தேன். அப்போ எனக்கு பின்னால் வந்தவர் அந்த சகோதரியை பார்த்து கொண்டிருந்தாங்க. நான் ஜெபிக்கிறேன். அந்த பேய் அந்த சகோதரியை பார்த்து அந்த சகோதரியை எங்களை மிரட்டுது. நான் கண்ணை மூடி கொண்டு ஜெபிக்கிறேன். இப்படியே முழிச்சு கொண்டிருக்குது. எனக்கு பின்னால் நிற்கிறவர் நிப்பாட்டு, ஜெபத்தை நிப்பாட்டம். நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். அது இவரைத்தான் பார்த்து கொண்டிருக்குது. நிற்குது. இவர் தட்டுறார். பார்த்தா தகப்பன நிற்கிற. அப்போ இவர் தட்டுறார். இவர் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அவர் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் நான் கண்களை மூடி ஜெபம் பண்ணின பிற்பாடு அவர் சரியாக நோம்பெல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் முடிய விட்டு அவர் சொன்னார், எத்தனை முறை தட்டினார், வந்துருக்கலாம் தானே வெளியாளியாண்டு. அப்போதான் ஒரு ஊழியத்தில் சொட்ட அனுபவம். அவர் அந்த வந்த ஒரு சகோதரனோட வந்து ஒரு ஊழியத்தில் சொட்ட அனுபவம். அப்போ அவரை நான் கூட்டி ஒரு தைரியசாலின்னு கூட்டின்னு போனேன் நான். அவர் என்ற விசுவாசத்தையே அவர் எடுத்து விட்டார். அதனால என்ன நான் சொல்ல வரேன்டா, உண்மையாக எங்களுடைய இருதயத்தில் இயேசு இருப்பரா இருந்தால் 100க்கு 100 எந்த வியாதியும் அவருக்கு சுகமாக்க அவருக்கு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. இன்றைக்கு சரவணையும் ஜோசுவாவை அனுப்பினா பேயை திரத்துவீங்களா, பேயை திரத்த மாட்டீங்களா? இப்போ நான் கேட்குற கேள்வி, யோசுவா ரெடி, சரவண் அல்லேலூயா, கரங்களை தட்டுவா. ஆமேன்.
ஆலையில் உங்களோட விசுவாசம் பெற வேண்டும். உங்களுக்கு விசுவாசம் பெற வேண்டும். நாளைக்கு எப்படியாவது ஆண்டவரே வர்ற 4வது ஞாயிறு ஒரு பிசாசு உள்ள சகோதரியை கூட்டி கொண்டு வாங்க. நான் அடுத்த நாளில் 2 பேரை நாங்கள் விடுவோம் ஜெபிக்க. பயப்படக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறபடினால் நாங்கள் அவருடைய நாமத்தை வச்சு எல்லா சத்துருன் வல்லமையை முறியடிப்பதுக்கு அவர் எங்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரிய சகோதரியை பாருங்க, ஆண்டவர் அந்த வியாதியை பார்த்து முதலாவது மனசாவப்பட்டார். ஏன் இந்த ஜனங்கள் இப்படி இருக்க வேணும் என்று ஆண்டவனை சொஸ்தமாக்குறார். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, ஒரு மனதுருக்கம் உள்ள இயேசு சுகமாக்குறது வேற. ஆனால் அவர் சொல்றேன், நான் மனதுருக்கம் உள்ள இயேசு, மனதுருக்கம் உள்ளவர். அங்கே பாடையிலே ஒரே புள்ளி அங்கே மரித்தவனை அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போகிறார்கள். கொண்டு போகும் பொழுது ஒரே ஒரு தாய், விதவை தாய், அவள் அழுகிறாள். ஐயோ, என்னுடைய மகன் செத்து போயிட்டான், இனி யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள், இனி நான் என்னுடைய பிள்ளையை யாரை பார்த்து நான் என்னுடைய பிள்ளை என்று கூப்பிட முடியும் என்று இறுதியை உடைந்த ஒரு சூழ்நிலையில், அடக்கம் பண்ண ஒரு சூழ்நிலையில் பிள்ளை அடக்கம் பண்ணப்பட்டிருக்குது, கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவள் மிகவும் அழுது கொண்டிருக்கிறாள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை இழந்தாள், எப்படி வேதனையாயிருக்கும். ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு பிள்ளை, மிகவும் பாரம் காணப்பட்டுச்சு. இயேசு அந்த இடத்துல ஆக்சிலனா வந்தார். அல்லேலூயா. அவள் கேட்டார், என்ன கேட்டார்? மகளே, நீ அழக்கூடாது, மகளே நீ அழக்கூடாது. மனதுருக்கம் அவருக்குள்ள இருந்ததுனால தான் ஆண்டவர் சொன்னார், மகளே நீ அழக்கூடாது. அல்லேலூயா. அந்த மனதுருக்கமான இயேசுவானவர், அந்த மனதுருக்கம் உள்ள இயேசு முதலாவது ஒரு அன்பான வார்த்தையை சொல்றார். மகளே நீ அழாத, நீ கலங்காத, நீ கண்ணீர் வடிக்காத. உடனே ஆண்டவர் பாடிய தொட்டார், அந்த மகன் சொஸ்தமாயினான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார். அடக்கம் பண்ணப்பட்டு நாரும் என்று சொன்னாலும் அவர் உயிரோடு எழுப்புவார். வேணாம் என்று ஒதுக்கிவிட்டு அவன் செத்து போனன்னு சொன்னாலும் ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்புவார். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாவற்றையும் இழந்து தன்னால் இனி வாழ முடியாது என்று சொல்லி மிகவும் வேதனையோடு காணப்பட்டாள். சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் இழந்து, என்னுடைய வாழ்க்கை இனி இப்படித்தான் இருக்குமா, என்னை எல்லாரும் ஒதுக்கி விட்டார்கள், என்னுடைய சொந்தங்கள் ஒதுக்கி விட்டார்கள், என்னுடைய நண்பர்கள் ஒதுக்கி விட்டார்கள், என்னுடைய உறவுகள் ஒதுக்கி விட்டார்கள், என்னுடைய தாயப்பன் ஒதுக்கி விட்டார்கள், நான் இனி சுகம் பெறுவனா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி அவளுக்குள்ள காணப்பட்டது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கவலையோடு காணப்பட்டாள், பாரத்தோடு காணப்பட்டாள். என்னுடைய வாழ்க்கை நீ அழிந்திடுமே, இயேசு வருது என்று கேள்விப்பட்டாள். அவள் இயேசுவை பார்க்கவில்லை, வேதனுடைய யோவானை போய் உதவி கேட்கவில்லை. சன கூட்டம் அதிகமாக காணப்பட்டது, யார் இடத்துல உதவி கேட்கவில்லை. பேதுரு என்ன கொண்டு இயேசுக்கு முன்னால விட கேட்கவில்லை, யோவானே என்ன கொண்டு இயேசுக்கு முன்னால விட கேட்கவில்லை. அவள் ஒரே விசுவாசத்தில் காணப்பட்டாள். என்ன கேட்டா, ஆண்டவரே அந்த வஸ்திரத்தை தொட்டான் எனக்கு போதும், எனக்கு அந்த வஸ்திரத்தை தொட்டாலே போதும், நான் சொஸ்தமாகுவேன் என்று விசுவாசித்தாள். Thank you Jesus. அவள் விசுவாசத்தோடு காணப்பட்டாள், விசுவாசத்தோடு காணப்பட்டாள். உடனே அந்த ஸ்திரீ சொஸ்தமாயினாள். அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே ஆண்டவர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சுகமாக்குற ஆண்டவர். 12 வருடங்கள் நாங்க ஒரு வியாதி இருந்தா இவ்வளவு வேதனைப்படுகிறோம். ஓ என்னுடைய தலைபிறைப்பு போகவில்லை, ஓ என்னுடைய வயிற்று குத்து போகவில்லை என்று கலங்கி அழுகிறோம். ஆனால் 12 வருடங்களாக வியாதியோடு காணப்பட்டாள். இந்த இயேசு மனதுருக்கம் உள்ளவர். அந்த தெய்வம்
முடியாது, அந்த தெய்வத்தால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல கவலையோடு காணப்படலாம். ஆண்டவரே, நானும் உம்முடைய பிள்ளைதான், நான் ஒழுங்காக ஆராதனைக்கு வருகிறேன், ஆனா இந்த வியாதி என்னை விட்டு போகவில்லை என்று நீங்க ஒருவேளை கலங்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அந்த வியாதிக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். நீங்க கலங்காதபடிக்கு அவர் உங்களை சுகமாக்குறவராக நசரேயனான இயேசு கிறிஸ்து இந்த சபையிலே சுற்றி திரிகிறார். இந்த சபையிலே சுற்றி திரிகிறார். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சுகமாக்கினவர் உங்களையும் சுகமாக்குவார், உங்களையும் விடுதலையாக்குவார். காரணம், அவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ள இயேசுவா இருக்கிறபடியினால் அவர் இன்றைக்கு உங்களை சுகமாக்குவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்துக் கொள்ளுங்க. யோவான் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி சிஸ்டருக்கு வாசிங்க ப்ளீஸ். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. சில வியாதிகள் பாவங்கள் ஊடாக வருகிறது. சில வியாதிகள் பாவத்தின் மித்தம் வியாதி வரும். ஆனா பாவத்தின் ஊடாக வந்த வியாதியையும் கர்த்தர் சுகமாக்குவார். அவர் யாரையும் ஒதுக்க விட மாட்டார். ஏண்டா அவர் மனதுருக்கம் உள்ள இயேசு. அல்லேலூயா. அப்ப பாவம் அங்க இருக்கும் பொழுது சில வியாதிகள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவராய் இயேசு எப்படிப்பட்ட வியாதியையும் அவர் சுகமாக்குறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. பாவத்தோடு வந்த வியாதியையும் சுகமாக்குறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதை நாங்கள் விசுவாசிக்கிறவளா காணப்பட வேண்டும். ஆமென். எங்களுடைய சரீரத்தில் 2 வியாதிகள் இருக்கிறது. ஒன்று, எங்களுடைய சரீரத்தில் சில வியாதிகள் எங்களுடைய சரீரத்தாலே ஏற்படும். ஒன்று சாப்பாடு, சில காரியங்களால எங்களுடைய சரீரத்தில் வியாதி வரும். ஆனா இன்னொரு வியாதி பிசாசாலையும் அந்த வியாதி வரும் இல்லையா? கேன்சர் வியாதி எப்படி அது பிசாசுக்குரிய வியாதி. எசேக்கியருக்கு வேதாகமம் சொல்றார்கள், அவருக்கு வந்த வியாதி ஒரு புற்று நோய். அந்த எசேக்கியர் உத்தமனா இருந்தான், உண்மையா இருந்தான், நீதிமானா இருந்தான். அவனுக்குள் ஒரு புற்று நோய் காணப்பட்டது. மிகவும் வேதனையோடு காணப்பட்டான். ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய தீர்க்கதரிசி அனுப்பி எசேக்கியருக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொன்னா எப்படி இருக்கு? சங்கர் பிரதர் வந்து சொல்றார், உங்களை ஆண்டவர் சொல்றார், உங்களை வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் என்னோடு பேசுவார். இன்றைக்கு உடனே திசை திருப்புறது. ஏன் ஆண்டவர் என்னோட பேசல? ஒரு ஊழியக்காரன் நான் சந்தித்தேன், ஒரு போதகரை. நான் சொன்னேன், இப்படி ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன்ட்டு. அந்த கர்த்தர் எனக்கு திட்ட தெளிவாக பேசியிருக்கிறார். அவர் சொன்னார், என்னோடு பேசலன்ட்டு. எனக்காக ஜெபிச்சா தானே கர்த்தர் பேசுவார். எனக்காக ஜெபிச்சா தானே கர்த்தர் பேசுவார். ஆத்துமாவில் ஒரு தாகம் இருக்க வேண்டும், ஜனங்கள் மீது தாகம் இருக்க வேண்டும், ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் இந்த சபை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ மற்றவருடைய பாரத்தை நாங்கள் சுமக்க வேண்டும். மற்றவருடைய காரியங்களை நாங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் உங்களை சுகமாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு மாதங்களிலும் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவான் விசுவாசிக்கிறேன்.
அல்லேலூயா. இந்த தேசத்தில் எத்தனையோ வியாதிக்காரர் இருக்கிறார்கள். கூடுதலாக சூனியத்தினாலே அதிகமான ஆத்துமாக்கள், அநேக குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறது. சூனியத்தினாலே அநேகருடைய வியாதி வந்திருக்கிறது. நல்லா நடந்த மனிதன் திடீரென்று வருத்தம், சூனியத்தின் மித்தம். இந்த லண்டன் தேசத்தில் சவுத்தில் பகுதியில் போனீங்கன்னு சொன்னா அங்கே வாசல் நிற்பாங்க. நல்ல காலம் பிறந்திருக்குது, ஒரு காலமும் பிறக்கல, எங்களை அழிக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை வருகுது. அருமையான சகோதரி, சத்துரு ஒவ்வொரு மனுஷனையும் விழுங்குறதுக்காக அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். 12 சீசருக்கும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்து புறப்பட்டு செல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை பெற்று வீட்டுக்கு இருக்கையில் ஆண்டு சொல்ற, புறப்பட்டு செல்லுங்கள். ஏன் எத்தனையோ இனங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ எனக்கு கவலையோடு இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் வியாதியோடு காணப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இயேசுடைய அன்பை சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் ஜேம்ஸ் பிரதருடைய வாழ்க்கையில் காலில் வருத்தம் வந்து விட்டது. ஆண்டவர் முன்கூட்டியே எனக்கு சொல்லிட்டார். பார்த்தா ஜேம்ஸ் பிரதர் இப்படி வாரேன் இல்லையா, உண்மையா? ஜேம்ஸ் பிரதர் கூப்பிட்டு எண்ணெய் வச்சு ஜெபிச்சேன், ஆண்டவர் சுகமாக்கிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுவார். ஏனென்றா அந்த ஆத்துமா, அந்த குடும்பத்துக்கான ஜெபிச்சா கர்த்தர் சொல்லுவார். அந்த பாரம் இருக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் இருக்கணும். அப்பதான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நான் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இது நாங்கள் ஆராதனைக்கு வாரம் உட்கார்றோம், அல்லேலூயா, இயேசு உங்களை நேசிக்கிறேன், என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரம் போறோம். அது பிரயோசனம் இல்லாத ஆராதனை. வீட்டில் இருக்கிற நாட்களில் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக, சபைக்காக, ஊழியக்காரருக்காக, ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். நீங்க ஜெபிச்சா தான் கர்த்தர் பேசுவார். அந்த பாரம் இருக்க வேண்டும். அந்த பாரம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அப்ப தேவன் எல்லாரோடையும் பேசுவார். அந்த பாரம் இருக்கும் பொழுது அவர் எங்களோடு பேசுவாராக. ஆமென். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? மனதுருக்கம் உள்ளவர். இப்ப மனதுருக்கம் இருக்கிறதுனால ஆண்டவர் எல்லா வியாதியிலையும் அவர் சுகமாக்குறவராக இருக்கிற. நான் முடித்துக் கொள்ள போறேன். ஆசா என்ற ஒரு மனிதன், அவன் கர்த்தரை தேடி போக வேண்டிய நேரத்தில் மனிதனை தேடி போய் செத்து போயிட்டான். வாசித்துக் கொள்ளுமா? யாத்ராம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை அங்கே வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் சாரி சிஸ்டர், 2 நாளாகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகம் 16:12. தன் கால்கள் வியாதியை கண்டு அவனுடைய நோவு மிகவும் திரும்பி வாசிங்க. திரும்பி. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். கர்த்தரை அல்ல பரிகாரிய மனுஷனை தேடினான். கால்ல வியாதி, என்னவா? கால்ல வியாதி, நோவு உண்டாயிற்று.
அவன் கர்த்தரை தேடுற நேரத்தில் பரிகாரியை தேடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எங்களுக்கு டாக்டர்கிட்ட போகிறது பிழை இல்லை. ஆனால் நாங்கள் கர்த்தரை முழுமையாக தேடும் பொழுது அந்த வியாதிகளை கர்த்தர் குணமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாங்கள் மனிதனிடத்தில் போகிறதுனால எங்களோட வியாதி அங்கே மிகவும் அதிகமாக காணப்படும். ஒரு வியாதி வருமா இருந்தால் ஒன்று சொல்லித்தார், உங்களுக்கு ஒரு வியாதி வருமா இருந்தால் உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணி ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துங்க. அந்த வியாதி ஒரு நொடி பொழுதுல போயிடும். அல்லேலூயா, ஒரு நொடி பொழுதுல போயிடும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, வியாதிக்காக கர்த்தர் சுகமாக்குவார். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. மனிதனிடத்தில் போகாதீங்க. கர்த்தருக்கு முன்பதாக தாழ விழுங்க, பணிந்து விழுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரி, கர்த்தர் இடத்தில் நாங்கள் விழுவோம். எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் தேவனுடைய பாதத்தில் விழுவோம். அவர் எங்களை சொஸ்தமாக்கி எங்களை விடுதலை ஆக்கிறவராக அவர் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் மனதுருக்கமுள்ள இயேசு. அல்லேலூயா. நாரி போனதையும் அவர் உயிர்ப்பிப்பார். சொல்லுங்க, நாரி போனதையும் அவர் உயிர்ப்பிப்பார். அதுதான் கர்த்தர்களை உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தோம், நாரி போயிருந்தோம். இப்ப நாங்கள் அல்லேலூயா உயிர்ப்பித்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்னவாம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். எந்த மதமும் இல்லை, எந்த மனிதன் ஆண்டவரை தேடும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாங்கள் கர்த்தரை என்ன நம்பி அவரோடு வாழும் பொழுது, அவரோடு அவருடைய காரியங்களை என்ன பிரயாசப்பட்டு காரியங்களை செய்யும் பொழுது அவர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. அவர் ஏன் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார்டா, அவர் மனதுருக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கமுள்ள இயேசு. அந்த மனதுருக்கமான ஆண்டவர் தான் எங்களை சுகமாக்குறார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பாருங்க, எவ்வளவு இடத்துல ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிறார். கடவுள் என்று தெரியும், ஆனா அந்த இடத்துல மனதுருக்கம் உண்டு சொல்றார். எவ்வளவு தன்னை தாழ்த்துறார், எவ்வளவு காரியத்தில் அவர் தாழ்த்துறார். நீங்க பைபிளை பார்க்கும்போது எல்லா இடத்திலும் அவர் தன்னை தாழ்த்துறார். எவ்வளவு தாழ்மை. அந்த தாழ்மை இன்றைக்கு எங்களுக்குள்ள பெற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் விட பெரிதான கிரியைகளை செய்வான். பாருங்க, அந்த இடத்துல அவர் தன்னை தாழ்த்துகிறார். தாழ்மை, தாழ்மை ஒருவனுக்கு இருக்குமா இருந்தா உயர்வை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் எங்களை கர்த்தருக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துறோமோ அவர் எங்களை உயரத்தில் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குணமாக்குறவராக வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சுற்றி திரிகிறார். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.